ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 5.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். fill in the blanks in the following table given that a is the first term and d is the common difference and an the nth term of the arithmetic progression, that is ap. இப்போ ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதில் a ஃபஸ்ட் டேர்ம் தெரியும், d வந்து காமன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க, n வந்து ஒரு நம்பர் ஆஃப் டேர்ம், 8th டேர்ம், நம்பர் 8ன்னு கொடுத்தா அது 8th டேர்ம். இப்போ ஏஎன்னா கடைசி nth டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது காமன் டேர்ம் nth டேர்ம்னா அது வந்து என்னவா இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து ஏ அப்ளை பண்ணாலோ டி அப்ளை பண்ணால் என்னன்னு அப்ளை பண்ணாலும் இந்த ஆன்சர் கிடைக்கணும் நமக்கு. ஏன்னு அந்த ஒரு நமக்கு எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் நமக்கு அந்த இடத்துல கிடைக்கணும். இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, கொடுத்ததை எழுதிட்டோமா? கொடுத்துருக்கதை நம்ம இங்கே எழுதிட்டோம். a is equal to 7, d is equal to 3, n is equal to 8, an என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சொல்யூஷன் வந்து என்ன எழுத போகிறோம்னா, anக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதாவது nth டேர்முக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா an is equal to a plus n minus 1 into d அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ ஏஎனோட வேல்யூ தெரியாது, அப்போ ஏஎன் அப்படியே வச்சுக்கிட்டு ஏக்கு இங்கே வேல்யூ இருக்குது நமக்கு டேபிளில் 7, n மைனஸ் 1னா என்னோட வேல்யூ 8, 8 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ 3. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 7 ப்ளஸ் 8 மைனஸ் 1 என்ன வரும்? 7 இன்ட்டு 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 7 3s are 21, that is equal to 21 plus 7 is equal to 28. So n is equal to 8ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த வந்து என்ன, சாரி, இந்த இடத்துல வந்து a8 அப்படின்னு அப்ளை பண்ணணும். ஏன்னா 8ஓட வேல்யூ தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் என்னுக்கு பதிலாக. அப்போ இங்கே என்ன இருக்க இடத்துல 8ன்னு போட்டணும். இதுதான் ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர். இப்போ இதிலேயே செகண்ட் சம் கொஸ்டினில் பார்ப்போமா? இங்கே பாருங்கள், செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்குன்னா, ஏவோட வேல்யூ -18 கொடுத்துருக்கு, டி தெரியலை காமன் டிஃப்ரென்ஸ். அதை n வந்து 10 இருக்குது, an வந்து 0ன்னு இருக்குது. இதெல்லாம் அப்ளை பண்ணி சம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு கொடுத்துருக்க என்ன வேல்யூ கொடுத்துருக்கு? a is equal to -18, d கொடுக்கல, n is equal to 10, an is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் அப்ளை பண்ணுவோமா? anோட ஃபார்முலா என்னது? a plus n minus 1 into d, அதான் ஃபார்முலா. அப்போ ஏஎன்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? 0 is equal to ஏவோட வேல்யூ -18 ப்ளஸ் என்னோட வேல்யூ 10 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ தான் தெரியல, அதை கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? 0 இருக்கா, இந்த ப்ளஸ் 18 இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன வரும்? -18 is equal to 10 மைனஸ் 1 என்ன வரும்? 9d அப்படின்னு வரும். அப்போ டியோட வேல்யூ வேணும்னா -18 டிவைடட் பை 9ன்னு வருமா? கேன்சல் பண்ணால் 1 9 is 9, 2 9s are 18. அப்போ -2 இஸ் த ஆன்சர். அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? -2. சாரி, -2 வராது, சாரி -2 வரும். -18 இந்த சைடு வரும்போது +18 ஆயிரும்ல, அப்போ +2 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ இதில் தேர்ட் சம் பார்ப்போமா? கொஸ்டினில் தேர்ட் சம் பாருங்கள். ஏ தெரியல, ஃபஸ்ட் டேர்ம் தெரியல, காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னோட வேல்யூ 18 இருக்குது, ஏஎன்னோட வேல்யூ -5ன்னு இருக்குது. ஓகே, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எப்படி செய்கிறது? ஏவோட வேல்யூ தெரியல, டியோட வேல்யூ -3ன்னு கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ 18 அண்ட் ஏஎன்னோட வேல்யூ -5ன்னு கொடுத்துருக்கு. அப்போ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு a plus n minus 1 into d. a என்னோட வேல்யூ என்ன வரும்? a 18 is equal to a plus n minus 1 18 minus 1 into d வந்து -3. அப்போ a 18 is equal to a ஓட வேல்யூ தெரியலையா? a 18 தான் is equal to, ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ தெரியல, அப்போ ஏ அப்படியே வச்சுக்கலாமா? 18 minus 1 என்னன்னு கிடைக்கும்? 17. கரெக்டாக 17 into -3. ஓகே, இப்போ ஏ 18ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? கொஸ்டின்லேயே ஏஎனோட வேல்யூ -5ன்னு கொடுத்துருக்கு. அப்போ -5 is equal to a plus 17 3ல் மல்டிப்ளை பண்ணால் 7 3s are 21, ரிமைனிங் 2, 1 3 is 3, 3 4 5 51. அப்போ -51ன்னு வருது. இப்போ -5 is equal to a -51. இந்த -51 இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா என்ன கிடைக்கும்? +51ன்னு கிடைக்குமா? அப்போ என்ன கிடைக்கும்? a is equal to -5 அப்படியே இருக்கும், இந்த -51 அந்த சைடு போனால் +51ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 51ல் 5 போச்சுன்னா 46. இதுதான் ஆன்சர். இப்போ ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஃபோர்த் சம்மில் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ கொடுக்கல, ஏஎன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கிவன் டீட்டெயில்ஸ்லாம் எழுதிக்கலாமா? a is equal to என்ன வரும்? -18.9, டியோட வேல்யூ வந்து 2.5, என்ன வேல்யூ தெரியல, என்னோட வேல்யூ தெரியல, ஏஎன்னோட வேல்யூ 3.6. இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, என்ன ஃபார்முலா தெரியும்? ஏஎனுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? ஏஎன்
இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி இதுதான் ஃபார்முலா. ஏஎனுக்கு பதிலாக என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க 3.6ன்னு ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஏவோட வேல்யூ -18.9 ப்ளஸ் என்ன தான் தெரியல என் மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ 2.5. இப்போ என்ன பண்ணலாம், இந்த சைடு இருக்கு இல்லையா, இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா என்ன வரும் 3.6 மைனஸில் இருக்க வேல்யூ இங்கிட்ட வரும்போது ப்ளஸில் வரும். ப்ளஸ் 18.9 இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இன்ட்டு 2.5. அது வந்து 18.9 3.6 ஆட் பண்ணால் என்ன வரும் 15 ரிமைனிங் 1 8 9 10 11 12 ரிமைனிங் 1 2 22.5ன்னு வருது. 22.5 is equal to n minus 1 into 2.5. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த 2.5 மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இல்லையா, இதை எங்கள் டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். இப்போ 22.5 டிவைடட் பை 2.5 இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1. இப்போ 22.5ஐயும் 2.5ஐயும் மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணி ஒரு டாட் வந்து டாட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன எழுதலாம் 225 டிவைடட் பை 25 அப்படின்னு எழுதிட்டோம் இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1. இப்போ 25 ஹவு மெனி டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் 225 வரும். 25 வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 வந்துடும். அப்போ 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 200 வந்துடும். அப்புறம் 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 225 வந்துடும். அப்போ 9 இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ என்னோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு 10ன்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இது வந்து எப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 25 9ல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 225 வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. எக்ஸசைஸ் 5.2ல் 5th சம் பார்க்க போகிறோம். ஏ வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க 3.5, டி 0, என் வந்து 105, ஏஎன் கண்டுபிடிக்கணும். இதான் சம். நம்ம சொல்யூஷன் என்ன எழுதுவோம், ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடணும். எப்பயுமே என்ன சம் கேட்டாலும் ஃபார்முலா எழுதணும். ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஏவோட வேல்யூ என்ன வருது 3.5 இஸ் ஈக்குவல் டு ஏஎனோட வேல்யூ தான் தெரியல. அப்போ ஏஎன் வந்து அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஏஎனுக்கு பதிலாக என்ன எழுதணும் ஏ 105 இஸ் ஈக்குவல் டு தெரியாத வேல்யூ இது. அப்புறம் வந்து ஏ ப்ளஸ்க்கு பதிலாக 3.5 ப்ளஸ் என்னோட வேல்யூ 105 மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன வந்துருச்சு 0 அப்படின்னு வந்துருச்சு. 0ன்னு வந்துட்டால் என்ன வரணும் இன்ட்டு 0 அந்த இடத்துல. அப்போ ஏ 105 இஸ் ஈக்குவல் டு 3.5. இங்கே என்ன வரும் எனி நம்பர் மல்டிப்ளைடு பை 0 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும் ப்ளஸ் 0ன்னு மட்டும்தான் வரும். அப்போ ஏ 105 இஸ் ஈக்குவல் டு 3.5ஓட 0 ஆட் பண்ணால் அதே சேம் 3.5 தான் கிடைக்கும் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர்.